எப்படி துப்பாக்கி போய் கொஞ்சம் கூட அசிமால தூபாடி சாலாடா கடவுத்த கம்மியா அடிக்கிறான் வயது முக்கியா என்ன உலக கடன் கொடுத்துட்டு அவனா திருப்பி வரணும் சட்டை அவனா போட்டுக்கிறான் சட்டம் போட்டுக்கிறான் நான் என்னன்றேன் ஒரு கடன் வாங்கிட்டியா? ஆமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்து கொடுக்கணுமா கொடுக்கணும். ஆமா ஆனா எங்கிட்ட இல்ல இல்லாத எதுக்கு வாங்க இல்லு சொல்லிட்டு வாங்க இந்த நாயா வாங்க நான் மென்டலா லூசா எல்லாமே இல்லுன்னு சொல்லிட்டு வாங்க. ஆனா அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறான் எப்படி கட்டுவான் என்ன சம்பாதிக்கிறான் வீட்டுக்கு அவன் சம்பாதி தெரியாதா? பாண்டு எதுக்குதா பாண்டு குத்துருமாடா பாண்டு குத்துருமாடா இதுல சூரட்டி வேற சூரட்டி நான் எந்த ஐயோ பாவி உன்னால பாவி பின்னாடி எப்படி வந்த நானு சபடா 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 வித்தா கூட அவங்க பின்னாடி எப்படி வந்த மகால ஓ இது நேத்து சைடு தூக்கி கேட்டாங்க அதாவது அதேதான் இது ஒன்னும் தூக்கி ஏன்னா பூச்சி நேர்ந்துக்கா பூச்சிக்காரர் இப்படி என்னால எந்திரிக்க முடியல எந்திரிக்க மாட்டேன். அது நான் நம்ம கெட்ட பறக்குதாப்பா ஏரியாதா ஊட்டி போட்டாங்க ஊர்வலத்துல யாரா கடை வாங்கல கடை வாங்கிட்டு நான் சொல்றேன் ரிட்டர்ன் பண்றதான் என்ன பேசுறேன் நானு இல்ல என்ன பேசுறேன் கடன் வாங்கினா கட்டணும் எவனா கட்டணும் கட்டுறது இல்லையா? ஓ கட்டணுமா நான் என்ன வேலைக்கு போ உழைச்சி ஓ என்ன பேசுறா நீ இன்னும் தெரிஞ்சு பார்த்தா தெரியாது பேசுறா அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டா நான் வேலைக்கு போனா இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எல்லாம் பத்து வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டா நான் வேலைக்கு எனக்கே நான் வேலைக்கு போன மாட்டேன் அவனுக்கு நான் வேலைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. மரியாதையா பேசுறான் 100 பேர் வராமா 100 பேர் வரான் என் தெருவே என்ன பார்த்து அதுக்கு எல்லாமே 100 பேர் எல்லாம் என் கடை கொடுத்துரும். என் உடம்பு தெரியல ஒரு ஆட்டோல இருந்து ஊசி போட்டு ஒரு ஆப்பிள் வாங்கினான் ஒரு திராட்சை வாங்கினான் என்னால சாப்பிட முடியல. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன். ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். அதே துரியாதன் மாரி தெரிஞ்சுக்கோ கடை வாங்கணும் இல்லனா கூட தான் இருக்கிறத வச்சு போனோம். ஓ கடை வாங்கிட்டு அவனை பாடா போடா அவனை இவனை ஏன் கேக்குற? நீ தெரியாது பேசுற கடை முட்டா கேட்க முறை கிடையாதுப்பா. இல்ல ஒரு முறை கிடையாது. இச்சுக்கிட்டே கட்டா இல்லையா இல்ல கேசு போட்டுருந்தாக்கா ஒரு மரியாதை இல்ல. இல்ல நான் கேக்குறேன் மரியாதை எப்படிதான் கேட்கணும்? ஓ இப்ப நீ துட்டு வாங்கிட்ட சரி நான் வந்து கேக்குறேன் ஒரு முறைக்கு என்ன முறை கேட்டுக்கிடிமா வெட்டி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல அது குட்டினா இன்னொருத்தருக்கு கொடுக்கணுமா ப்ளீஸ்
நன்னு கால் நோயுமா அப்படின்னு கேட்டா இந்த கூட போறேன் இல்லைன்னா இல்ல போறாங்க கேட்டுக்கமா வந்தவனே கட்டாயில கேஸ் போடுனா கேஸ் போடு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு கேஸுக்கு நானும் ஒரு 10,000 செலவு பண்ணுறேன் ஏன் செலவு பண்றேன் அந்த 10,000 அவன் காணா நீ அந்த 10,000 தான் விட்டு போச்சு கடவுளே இல்ல இப்படி சந்துக்கள் இருக்குதான்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கடை வாங்கிட்டியா அடுத்தவனுக்கு பயப்படாத படிச்சவனுக்கு பயப்படணும். கடவுள் இருக்கிறாரு இந்த கடன் கொடுக்கறான் பாரு அவன் மனுஷன் கடன் கொடுக்கறவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். அது எப்படி கடவுள் ஆகும்? இத திருவிழா பண்ணாங்க பெரிய திருவிழா அந்த ஆண்டு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் திருவிழா பண்ணு சொல்லிச்சு இல்ல இவங்களே வீட்டு கூட வந்து திருவிழா பண்றாங்க. ஆமா அதுமே துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுமா நான் கடவுள். அதான் நல்லா இருக்கதான் நாயும் ஓய்வுதான் சாயம் பாயமா யாருமே சொன்ன பாரு நல்லா இருக்கதான் நாயும் ஓய்வு. நான் என்னன்ற நீ சொல்றது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். கடவுளுக்காக எல்லாம் திருவிழா பண்றாங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா திருவிழா பண்றாங்க என்னடா உம்மா தாலியா இருப்பேன் அத்திரு எனக்கு சுத்தமா எங்க அப்பங்கார எனக்கு பிடிக்குது. நான் ஒரு பாட்டு வாங்கினா ஒண்டியா குடிக்கிறேன் நான் குடிச்சா மட்டும் போற மாதிரி வந்து உட்காந்து அவரு குத்து நான் குடி வந்தாரு நாட்டம் வாய் வைக்கிறோமா நாங்க 2 பேரும் 6 பாட்டு 120 ரூபாய் ஒரு பாட்டுக்கு 20 ரூபா வரி காட்டுறோம் 120 ரூபா வரி காட்டுறோம் தெரியுமா. ஆனா அந்த பொம்பளைங்க கெட்ட குணம் நிறைய இருக்குது. வீட்டுக்காரங்க குடிச்சாலும் ஏடா குடிச்சாலும் எதுக்கு அது ஏன் சட்டை போறதுக்கா அவன் ஏன் குடிக்கிறான் போய் போய் குடிக்கிறான் நாடு நல்லா இருக்கணும்னு குடிக்கிறான். கருவாடு மீன் வறுத்து கட்டுவாருங்க நாலு இந்த கருவாடு மீன்லாம் வறுத்து வைக்காதீங்க தோடப்ப கட்டை எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல வறுத்து வைங்க. நான் என்ன சொல்றேன் கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க எல்லா ஆண்களும் பெண்களும் ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக திருவிழா பண்றாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்ன எடுத்து காட்டுறேன் என்ன எடுத்து காட்டுனா என்ன எடுத்து காட்டுறேன் எடுக்கிறேன் எடுத்து காட்டுமா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் பாத்துக்கணும்னா நீ வச்சுட்ட வேணாண்டா அப்புறம் வச்சு செய்வேன் நான் வைக்காதும் சரி ஓ நான் தம்பியா தம்முடுறா ஓ உன்னல்ல என் தம்பி சொல்றான் யார் வச்சா தம்முடுறா நீ வச்சா கூட பண்ண போல அவன் பெட்ஷீட் போட்டு போட்டு வச்சுக்கிறான் பெட்ஷீட் போட்டு போட்டு வச்சுக்கிறான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி முத்து கொடுத்து போடுங்க. நான் அதுக்கெல்லாம் சொல்லலடா எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் அதுக்கு இல்ல என்ன பண்ணலாம் இல்ல எதனா வச்சு கொஞ்சம் கரைக்கலாமா கொஞ்சம் அமைதியா தேவையில்லை பேசுறது கரைக்கிறதுனா இதுன்னா இது அப்ப கற்பூரம் எடுத்துனா அதனை இல்ல இது சொல்லுங்க ஏ அதுக்கெல்லாம் இல்லடா இது நான் சொல்றது கேளாத இப்ப எடுத்துக்காட்டுன ஒரு எக்ஸாம்பிள் ஐயோ கடவுளை என்னடி அதுக்கு இல்லடா இப்போ எடுத்துக்காட்டுன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன் என்னையே வச்சுக்கேன் என்னடா என்னடா என்ன வச்சு ஒரு உதாரணம் பாத்தீங்களா அதனால இப்ப நான் இருக்கிறேன் என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு காதல் இருக்கிறாரு இந்த கல்யாணம் ஆகலை இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு குழந்தை பிறகு நான் தான் எந்த கடவுளும் வேண்டாம் பேசாது அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார் நித்யானந்த சாமியார் கொண்டு தெரியும்
இதெல்லாம் வெக்கப்பட்டா உலகம் உருவாகாது. என்னடா இதெல்லாம் என்ன வச்சேன் மேல வைக்கிறேன் அப்ப கீழே வச்சுட்டா. ஏய் நான் வேற நீ வேற என் மேல கையில வைக்காத அப்ப காலை வைக்கிட்டா. கால வைக்காத அப்ப நான் கை வைக்க கூடாது, காலை வைக்க கூடாது. அப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ பணம் வாங்கினேன் எவ்வளவுதான் வாங்கினேன் சுத்தமா அவங்ககிட்ட நான் துட்டா கடை வாங்க. அப்புறம் ஏன்டா வந்து என் பெரும் பொண்ணு கல்யாணத்தை வச்சாங்க. சரி என் பெரியவனா தெரியுமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்கம்மா. 1 லட்சம் ரூபாய் அவங்க இருக்குது. ஏடிஎம் போனா வெறும் 2000 ரூபாய் தான் வந்து அது வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தை தான் கரமத்தை கம்பெனி விளம்பரம் பண்ண 2 வீலர் விளம்பரம் புது கம்பெனி தந்து வச்சுக்கிறேன். வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடிப்போம். அப்புறம் மாசமானா கட்டுக்கணும். நல்ல யோசனை. நானும் 2000 ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது போய் முழுவா ஆகி போச்சு. அதுவும் பாய்வு வந்துச்சு. இது 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டிவி கூட கட்டது கிடையாது. ஏன் கட்டல? ஏன் கட்டனா? மாசமான பணம் கட்டல. அவன் நோவாத சொல்லிட்டு போறான், மாசமானா கட்டு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒன்னும் மாசமே ஆகல. எப்படி கட்டுவேன்? அது நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியும். பொறம்போக்கு மாசமான மாசம் ஆகுதுலடா. மாசமாண்டா மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுக்க. ஒன்னாம் தேதி அட மென்டல் 1ஆம் தேதி கட்டுவா கட்டி போறா. தேதி கட்ட மாசமான கட்ட போறா. ஒக்கால போய் கோயால அனுப்புறா. மாசம் ஆயிட்டு கட்ட. ஐயோ ஒரு வருஷம் தேதி மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட கோயால ஊத்தி மாட்டான். இல்ல நான் கேக்குறேன், நீ ஆம்பள தானே? சிங்கா இப்ப லட்சம் கூட தெரிஞ்சு சால ஓடுறியா? நீ அதிகமா என் தம்பிக்கு நான் பேசுகிறேன். ஏன் இப்ப என்ன அடிக்க சொல்றேன்? ஓ இல்லம்மா நான் ஒண்ணு பார்த்தமா அடிமா. ஓ அடி சொன்னா நீ அடி சொல்லி உன் பொண்டாட்டி மேலே கேட்கிறீங்க. ஐயோ நீ கையா சொல்லி உன் கூத்தார் மேலே கேட்கிறீங்க. ஐயோ தலையா சொல்லி உன் கூத்தார் மேலே கேட்கிறீங்க. அட பாய்ல புலி சொல்லி உன் மாங்க மேலே கேட்கிறீங்க. வா பகுதிக்கு பொண்டாட்டி மேலே கேட்கிறீங்க. என்னன்னு தெரியல அந்த பிரம்ம தூக்கி அங்க போய் ஒண்ணு எடுத்து பாய்ச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அதுதான் தெரியல. ஒன்னு கேப்ப தப்பா நினைக்க மாட்டேன். என்ன கேட்க போறேன்? இல்ல நீ ஜிம்முக்கு போறியா? அருணாடு மேய்க்கிறியாமா? நான் கூட ஜிம்முக்கு நான் அடிக்கும் போறேமா. இது மட்டும் நான் வந்து என்ன வரணும்ன்ற அது கேரளா தங்கமானம் நெருக்கிறீங்க. சிவாய முழு. ஆமா உன்னை பார்த்தா கேரளா தங்கமானம் நெருக்கி. ஆமா ஆமா இருக்கும். அங்கெல்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆமா டாபர் எப்படியா நல்லா தானே போயிங்கடா. நல்லா தானே போயிங்கடா. நானும் என்னடா அப்படி சொல்லி என்ன சொன்னா டாபர் என்ன டாபர் என்ன சொல்லு. டாபர் மீன் ஓஹோ என்ன மீன்? ஓஹோ ஓஹோ டாபர் மீன் கூட்டி கொடுக்குற டாபர் கூட்டி கொடுவோம். யார் கூட்டி கொடுப்பாங்க? பேராஷூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்க? அது பேராஷூட். பேராஷூட்னா தேவடியான அர்த்தம். அப்ப நீ தேவடி என்ன நான் டாபர் கணக்கு சரியா போய் சத்தம் கொடு. நான் 100 ரூபாய்க்கு டாபர் மட்டும் வச்சோம். ஆமா என்ன வரைய வந்திருக்கேன்? ஆனா அதை சொல்லத்தாமா நான் அதனால கம்ப்ளைண்ட் மாறிக்கிட்டான். உங்க ஆள் வராது. ஆள வந்தான் உங்க லவர் அக்கா வந்துருக்கா? ஆமா டபாக்கு ஆமா ஏன் அண்டாளி ஏன் வர சொன்ன? அவர் என்ன தெரியல உன்னை பார்க்க வந்துங்கிறாரு. இன்னைக்கு மதியம் வேற ஒருத்தர் வரேன்னு இருக்கிறாங்களே. அப்படியா? சரி ஐயோ அம்மா என்ன தாலி? ஐயோ தார் போட்டுட்டியா? ஐயோ நகை எடுக்கலாம்னு கேட்டு கிடைக்க போட்டேன். கேட்டு கிடக்க சரி கடைக்காரன் போட்டானா? அது என்ன ராசின்னு தெரியுமா? உன்னை பார்க்கலாம் போடுறாமா. சத்தியமா சொல்றேன்னா எனக்கு தோணுது. ஆனா முடியல என் தம்பி வந்தாங்க. சும்மா
தானே எங்க போனேன் நீ எது சொல்லுவே எது சொல்ல மாட்டியோ ஆனா டாபர் எப்படியா தாலி கட்டி சொல்லிட்டு போறேன் நியாயமா சொல்றேன் இதோட எத்தனை தாலி வந்திருக்கு 48 வாரத்து 49 ஏன்னா 50 அடிச்சுது ஊர்ல இன்னும் ஒன்று மட்டும் ரெடி பண்ணி அதான் 50 அடிச்சுது எங்க இருக்காரு அவருக்கு அவன் தான் தூக்கம் நான் நினைச்சிங்க 7 மணி 48 தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே அது மொண்டாச்சாலியா சேட்டு கடை வேண்டி போனா சேட்டு கடை எனக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியும் போன வாரம் ஒரு வாரம் சேட்டு கடை தங்கினாங்க சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எட்டு விட்டதே நான் கூட்டி வைக்கிறேன் ஒரு ஒட்டியானம் வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சேட்டு கடைக்கார அடையாளம் வேண்டும் சாருமதியாக வீட்டில் விட்டு அதான் சேட்டு கடை அம்மாவை வச்சு ராவி செஞ்சானா உண்மையாக செய்வானே திருப்பி செஞ்சானா சரி எங்க போய் ஊபரா தீ கூட போயிடுச்சுடா நான் திருப்பதி போனதில்ல திருத்தணி போனதில்ல திருவண்ணாமலோடு நான் போனதில்ல நான் மலையெல்லாம் பார்த்தேன் தலை சுத்து வந்துடும் இப்போ எந்த மலை பார்த்தேன் நான் மலை பார்க்கல சுற்றி இவன் வேற ஏதோ போச்சுட்டாங்க இந்த நீ சாப்பிட்டான பையன் அவனுக்கு தெரியாதுடா எல்லாரும் அடிக்கிற பேர் அடிச்சிருக்கான்டா அவன் எந்த புள்ள வேலை விட்டு விட்டான் எதற்கு கட்டின விடாது இது என் தப்பு இல்ல எங்க ஆயா தப்பு எங்க ஆயாக்கு வெயில் வச்சுன்னா வரல பிடிச்சி தொப்புல வச்சுக்கும் வெயிட் வச்சு போச்சுன்னா எடுத்துரும் அதே மாதிரி வச்சுட்டேன் ஆயா தொப்புளும் தாழ்வதி தொப்புளும் தெரியவில்லை ரெண்டும் ஒன்மை தான் அதான் விடு நம்ம எங்க போய்க்கிறோம் சண்டைக்கு போறோம் எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங் வச்சு வந்துப்பான் ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அதான் போறோம் நம்மள மொன்னா 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிப்போம் ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் நீ மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து சண்டைக்கு வாழ்த்து குடிக்க மாட்டேன் என்னங்க போறீங்களே அங்க வாழக்குதான் வேலையா இல்ல ஆனா ஒண்ணுங்க இவ்வளவு கூட்டமான பிரச்சனை கிடையாது கை வேலை நிறைய ஆமா வாழை பிடிச்சாங்க வச்சு கழிச்சுவாங்க அது மண்ணால எங்க வேலைக்கு கூடாது ஆண்கள் சரி வந்துரு பேசிக்கா பேசுவா சரி உஷாராயிரு அக்கா வந்திருக்கீண்டா எவ்வளவு நேரமா காத்திருக்கேன்
என்னடா